வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றதும் அதே மேடையில் 3 திட்டத்துக்கு அதிரடியாக கையெழுத்து போட்டிருக்காருங்க. அவர் ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல 200 யூனிட் இலவச மின்சாரம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கரண்ட்டு ரீடிங் எடுக்கிறாங்க. கரண்ட் பில்லுக்காக அந்த 2 மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங் எடுக்கும்போது 500 யூனிட் அல்லது அதற்கு கீழ் யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. அடுத்தது பெண்கள் பாதுகாப்புக்கு சிறப்பு படை. அவர் ஆல்ரெடி சொன்னது தான், பெண்கள் பாதுகாப்புக்கு நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதற்காக சிங்கப்பெண் அதிரடி படை அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கியிருக்காருங்க. அதற்காக சிறப்பாக போஸ்டிங்கும் தற்போது முதற்கட்டமாக ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு 36 போஸ்டிங்கை அடுத்தடுத்து போஸ்டிங் ஏற்படுத்தி இந்த அதிரடிப்படையை விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவை ஏற்படுத்துறதுக்கான முதற்கட்டமாக இந்த திட்டத்தில் கையெழுத்திட்டிருக்காரு விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்த நாளே இன்னும் ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. அதாவது 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை உடனடியாக 2 வாரத்துக்குள்ளார க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டு சைன் போட்டிருக்காரு. வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 276 ப்ளஸ் பேருந்து நிலையங்களில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய 255. அடுத்தது கல்வி நிறுவனங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 186 கடைகள், மொத்தம் 717 கடைகளை மூடுவதற்கு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இது எல்லாராலையும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் எதிர்பார்க்கப்படுகிறது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் செஞ்சிருக்காரு. அடுத்தது இது எல்லாத்துக்கும் மேலே அறிஞர் அண்ணா போன்று ஒரு பதவியேற்ற உடனே தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களை போய் சந்திச்சுட்டு வந்த விஷயம். அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள், மதிமுக தலைவர் வைகோ அவர்கள், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள், விசிக கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவி சண்முகம் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு இப்போதைக்கு. அந்த தலைவர்களையும் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அறிஞர் அண்ணா செய்தது போன்ற ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. இது மிக பெருந்தன்மையை அவர்கிட்ட காட்டுது. ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதி போல் செயல்படுகிறார் அப்படிங்கிறத எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க. இப்போ அவருடைய முதன்மை செயலாளர்களை மாற்றியிருக்காரு. டாக்டர் பி செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களை தன்னுடைய முதன்மை செயலாளராக நியமிச்சிருக்காரு. அவர் செக்ரட்டரி 1. அடுத்தது ஜி லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அவர்கள் சிறப்பு செயலாளர், அவர் செக்ரட்டரி 2வா இவரை இவங்களை 2 பேர்த்தையும் முதன்மை செயலாளர்களாக மாற்றி இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. நன்றி.